ஹாய் ஹால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் சித்தி வீட்டு கிரகப்பிரவேசோட vlog. அது கிரகப்பிரவேசமா இல்லை கிரகப்பாவேசமா எனக்கு தெரியல. எப்படி சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நான் லீவ் எடுக்க போகிறேன், வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஏதோ சொன்னேன். அதுக்கு அவள் 2 வாட்டி இல்லடி அது அப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லணும் 2 வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனாலும் எனக்கு அது மறந்துச்சு, அது கிரகப்பிரவேசமா இல்லை கிரகப்பாவேசமான்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனாக திட்டி விடாதீங்க. சரி, ஃபங்க்ஷனுக்கு என்ன வாங்குறதுனே தெரியல. ஏன்னா ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுத்தா அது யூஸ் ஆகணும்ல, வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மம்மி யோசிச்சுட்டே இருந்தாங்களா. கடைசி வரைக்கும் யாருக்கும் எந்த உருப்படியான ஐடியா வரவே இல்லை. சரி என்ன பண்ணோன்னா, கடைக்கு போயிட்டு நம்ம அங்கே பார்த்துட்டு எது நல்லாயிருக்கோ, ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு வந்துட்டோம். பட் ரொம்ப லேட்டாக தான் வந்தோம்னு நினைக்கிறோம். ஒரு 8:30க்கு அப் மாதிரி வந்திருந்தோமா. கடைக்கார வேறு சீக்கிரமாக ஷாப்பிங் பண்ணி முடிங்க, நாங்கள் வேறு கடை க்ளோஸ் பண்ணுற டைம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்களா. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியில் மம்மி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு கடைசியில் ஒரு பித்தளை பிந்திகை, காப்பர் பிந்திகை, ஒரு அண்டா, அப்புறம் குத்து விளக்கு, அப்புறம் கடைசியில் என்னன்னா எங்கள் மம்மி சின்ன சாச்சி வெளியில் விளக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு 1 மணி நேரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கடையை தேடி பிடிச்சி அங்கே போய்ட்டு அதில் இருக்கிறதே குட்டியான ஒரு காமாட்சி விளக்கை எடுத்துகிட்டு பில் போட்டுட்டு சரி அவ்வளோதாண்டா முடிஞ்சிச்சு, 10:30 ஆகிடுச்சு. அங்கேயே வீட்டுக்கு போகலான்ற போது எங்கள் மம்மி இல்லை பூ வாங்கணும், பழம் வாங்கணும், அரிசி பருப்பு அதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு கடவுளே கடையே மூட போகிறாங்கன்ற நேரத்தில் போய் எல்லாம் உட்காந்துட்டு வாங்கிட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் வந்தது கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியில் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இந்த பழம் வாங்குகிற இடத்துல மட்டும் இந்த அங்கிள் ரொம்ப ஸ்வீட். எப்படின்னா, வீடியோ எடுக்கிறியாம்மா, என் கடை ஃபுல்லாக வரணும், நானும் தெரியணும், அந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து வீடியோ போடுன்னு சொல்லியிருந்தாங்களா. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஆனால் இது அவங்க பார்ப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. பட் அந்த அங்கிள் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு. கடைசியில் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு பசி எடுத்துச்சு. சரி சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டுட்டே போகலான்னு சொல்லிட்டு எங்கேயோ கடை தேடி பார்த்தோம். எல்லாம் நான்வெஜ் ஹோட்டலாக இருந்துச்சா. சரி நாங்கள் ஃபங்க்ஷன் போகிறோம், நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், எங்கேயாச்சும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் வெஜ் ஹோட்டல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு முன்னாடி போனோம். கடைசியில் ஒரு அக்கா தான் இட்லி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சரி இங்கேயே சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் இட்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. என்ன கேட்டிங்களா, பெங்களூரில் சாப்பிட்டதோட இங்கே இட்லி சாம்பார் நல்லா இருந்துச்சா. சரி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சொந்த வீடு கட்டுறதுன்றது எவ்வளோ பேரோட ட்ரீம் இல்லையா? லைக் நானும் ரொம்ப நாளாக வீடு கட்டணும், ரொம்ப நாளாக இல்லை ரொம்ப வருஷமாக நினச்சிட்டு தான் இருக்கேன். ஆனால் எங்கே நான் வாங்குகிற சேலரியில் எங்கே வீடு கட்டுறதுன்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு நாள் கண்டிப்பாக நான் வீடு கட்டி இந்த மாதிரி விலாக் போடுவேன் நம்புகிறேன். ரொம்ப நாள் கழித்து சித்தி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்குன்னா அங்கே நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க. லைக் எங்கள் மாமா, அவங்களோட ஒய்ஃப், அப்புறம் பாட்டி, பெரியம்மா, நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறம் நிறைய குட்டி பசங்க இருந்தாங்களா. சரின்னு சொல்லிட்டு எல்லா கூடயும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் எல்லா ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் போய் தூங்க போயிட்டு, ஏன்னா காலையிலே 4:30க்கெல்லாம் பூஜை இருக்குது எந்திரிச்சிக்கணும்னு சொன்னாங்க. பட் நானே ஒரு பெரிய சோம்பேறி, நான் எங்கே 4:30க்கெலாம் ரெடி ஆகிட்டு பூஜையில் ஆக்கிறது அப்படின்னு மனசில் நினச்சிட்டேன். எனக்கு அப்போயே தெரிஞ்சிச்சு நான் 4:30க்கெல்லாம் எழுந்திரிச்சி பூஜையில் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் பொறுமையாக ஒரு 6 o'clock எழுந்திரிச்சிட்டு ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி வந்து கரெக்டாக பூஜை அப்போ தான் முடிகிற ஸ்டேஜ். சரி நான் ஒன்றும் பெருசாக பண்ணல, சும்மா போயிட்டு சைடில் ஒன்றுமே தெரியாத மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வெளியே மஷ்ரூம் பிரியாணி பண்ணிகிட்டு இருந்தாங்களா. எனக்கு மஷ்ரூம் பிரியாணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மஷ்ரூம் பிரியாணி பிடிக்குமான்னு கேட்டால் லைக் அவ்வளோ பிடிக்காது, ஆனால் மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சரின்னு சொல்லிட்டு நல்லா போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் சித்தியோட தோட்டமெல்லாம் இருந்துச்சா. சரி அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான், மம்மி, மேகா, டுட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டு இருந்தோமா என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டுட்டு பையா இருக்கா தெரியுமா, எங்கள் ஊர் தான் போய் ஏதோ ஒரு விளையாட்டு சாமான் எடுத்துகிட்டு வந்து சார்த்தி நானும் மண்ணை நோண்டு வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா, டேய் வாடா போகலான்னா கிளம்பல, அவ்வளோ பிடிவாதம். சரி என்னவோ பண்ணிட்டு போ அப்படின்னு விட்டாச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப மத்தியானம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு சரி பெங்களூருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு, ஏன்னா நெக்ஸ்ட் டே எனக்கு ஆஃபீஸ் இருக்குது சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், இது சித்தி வீட்டு ஃபங்க்ஷன் ப்ளாக். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.